நண்பர்களே, 2 ரூமர்கள், 2 வதந்திகள் மிக முக்கியமான ஒரு தெளிவின்மையை தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கின்றன. ஒன்று வந்து முஜ்தபா கமைனி வந்து உயிரோடு இருக்கிறாரா இல்லையா, காயம்பட்டிருக்கிறாரா, கண் இழந்திருக்கின்றாரா என்கின்ற ஒரு வதந்தி ஒரு பக்கம் பரவி கொண்டிருக்கிறது. அடுத்தது நெதன்யாவுக்கு 6 விரலா 5 விரலா என்கின்ற பிரச்சனை. ஏஐ வீடியோக்கள் தற்பொழுது பரவி கொண்டிருக்கின்றன. ஒரு பக்கம் காஃபி ஷாப்ல போய் காஃபி குடித்துக் கொண்டிருக்கிறார். அவர் புருவம் எல்லாம் வேற மாறி இருக்கிறது என்று சொல்லி ஏஐ வீடியோக்கள் இவர்கள் ஏமாத்துகின்றார்கள் என்று நெதன்யாகு உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்று 2வது பிரச்சனை. 2 பேருமே வெளியில வந்து கருத்து தெரிவிக்கல. எல்லாரும் அறிவித்தல்கள் மூலமாகத்தான் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். யாருமே வெளியில் வந்து கருத்து தெரிவிக்கவில்லை. இது ஒரு முக்கியமான பேசுபொருளாக தற்பொழுது ட்ரெண்டாக உலகளாவிய ரீதியில் தற்பொழுது வந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் புலம்பியை கொண்டிருக்கின்றார். நேட்டோ நாடுகளை வாருங்கள் வாருங்கள் எங்களோடு சேருங்கள், சேர்ந்து ஈரானை அடியுங்கள் என்று அவர் புலம்பிக் கொண்டிருக்கின்றார். நேட்டோ நாடுகள் வருவதற்கு தயாராக இல்லை. பரந்த அளவிலான போரிலே இங்கிலாந்து இழுக்கப்பட மாட்டாது என்றும், ஹோமோஸ் நீரிணை திட்டத்திலே நட்பு நாடுகளோடு இணைந்து செயல்படும் என்றும் இங்கே பிரிட்டிஷ் பிரதமர் தெரிவித்திருக்கின்றார். ஈரான் நீர் வழியை மூடிய பிறகு ஈரான் மீது இங்கிலாந்து பரந்த அளவிலான போரை உருவாக்க வேண்டும், போரோடு ட்ரம்ப் தன்னோடு சேர வேண்டும் என்று அவர் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த ஹோமோஸ் நீரிணை ஒரு திறக்கின்ற திட்டத்திலே ஈரான் முன்னின்று முக்கியமான நாடுகளுக்கு தற்பொழுது பெட்ரோலை அல்லது மசகு எண்ணெயை விட்டுக் கொண்டிருக்கிறது. அதனால் போகக்கூடியதாக இருக்கிறது. எதிரிக்கு மட்டும்தான் இல்லை என்று ஈரான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. திட்ட தெளிவாக சொல்றார். யார் எதிரி? அமெரிக்கா எதிரி. எதிரியோடு சேர்ந்த நாடுகளும் எதிரிகள் என்றுதான் தற்பொழுது ஈரான் தெரிவித்துக் கொண்டிருக்கிறது. ஆகவே அவர்களுக்கு பெட்ரோல் இல்லை. அவர்கள் வந்து பெட்ரோல் விலை அதிகமாக கொடுத்து வாங்கட்டும், அதை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்றுதான் ஈரான் தற்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறது. கைஸ்டமர் சொல்கின்றார், இந்த ஹோமோஸ் நீரிணை பாதுகாப்பு தொடர்பான விஷயத்துல தான் வரமாட்டேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அந்த திட்டம் என்னவென்று தங்களுக்கு தெரியவில்லை என்றும், ட்ரம்ப் வந்து ராணுவ தாக்குதல் தொடர்பான ஆதரவை விரும்புகின்றார் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் இது இந்த நீரிணை திறப்புக்கு நாங்கள் போகவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே உலகளாவிய எண்ணெய்க்கான முக்கிய சேனலாக இருக்கின்ற இந்த ஹோமோஸ் நீரிணை பாதுகாக்க நட்பு நாடுகள் உதவாவிட்டால் அது நேட்டோவின் எதிர்காலத்துக்கு மிகவும் மோசமானது என்று ட்ரம்ப் சொல்லிக் கொண்டிருக்கிறார். மத்திய தரை கடலில் கூடுதல் பாதுகாப்பு இருக்கிறது என்று நேட்டோ ஏற்கனவே பதில் சொல்லி இருக்கிறது. அவே இப்ப இருக்கின்ற நிலைமையிலே இப்ப கைசமர் உதவி செய்யறாருல, நேட்டோ உதவி செய்தில்லை. ஆகவே இந்த ஈரான் போரில் முதல் 2 வாரங்கள் எதிர்காலத்துக்கு என்ன விஷயத்தை கொடுக்க நினைக்கிறது என்பது தொடர்பாக இன்று நாம் பார்ப்போம். ஈரான் மீதான இஸ்ரேலிய அமெரிக்க தாக்குதலின் முதல் 2 வாரங்கள் ஏராளமான செய்திகள், பிரச்சாரங்கள், ஊகங்கள் எல்லாவற்றையும் உருவாக்கி இருக்கிறது. அனைத்து தரப்பு அரசியல்வாதிகளும், நிபுணர்களும், இராணுவ ஆய்வாளர்களும், செய்தியாளர்களும் முரண்பாடான தகவல்களையும் பகுப்பாய்வுகளையும் தொடர்ச்சியாக வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பக்கம் சொல்கின்றார்கள், ஈரான் உண்மையிலேயே தாக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 25-30% இடங்கள் அழிந்து விட்டன. தெஹ்ரானை குறிவைத்து, அவர்களுடைய வர்த்தக மையங்களை குறிவைத்து, பேங்கை குறிவைத்து, எண்ணெய் குதங்களை குறிவைத்து தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது இஸ்ரேல். இஸ்ரேல் வந்து ஈரானை முழுவதுமாக சீர்குலைக்க நினைக்கிறது. இப்ப ஒரு பக்கம் அவர்களிடம் என்ரிச் பண்ணின யுரேனியம் இல்லை என்று சொல்கின்றார்கள். ஏற்கனவே இருந்த 60% என்ரிச் பண்ணின யுரேனியம் எங்கே என்கின்ற கேள்வி எழுகிறது ஒரு பக்கம். அடுத்தது வந்து ஈரானுடைய ஏவுகணை நிலையங்களை தாக்கியதாக இஸ்ரேல் இன்றும் கூறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இஸ்ரேல் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு அழிவை சந்தித்திருக்கிறது. ஆகவே தரையில் உள்ள உண்மைகளை மறைத்து உலகளாவிய ரீதியில் பொதுமக்களை அதிக சுமைக்கு இவர்கள் ஆக்கியிருக்கிறார்கள். இந்த ஊடகங்கள் ஆக்கியிருக்கின்றன. மோதல் 3வது வாரத்திற்குள் தற்பொழுது நுழைகிறது. கவனமாக கவனிப்பதன் மூலம் அதன் விளைவை வடிவமைக்கக்கூடிய புதிய முக்கியமான இயக்கவியல் என்ன, மத்திய கிழக்கின் எதிர்காலம் என்ன, ஒருவேளை உலகளாவிய மோதல்கள் மற்றும் நிலைமைகளை இன்னும் அடையாளம் காண முடியாமல் இருக்கிறதா, இந்த அழிவுகரமான தருணத்தை ஒவ்வொருவரும் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். இதனுடைய யதார்த்தம் என்ன என்பது தொடர்பாக நாம் பார்க்க வேண்டும். முதலாவது விஷயம், இந்த போரின் நோக்கம் இந்த பிராந்தியத்தில் டசன் கணக்கான நாடுகளுக்கு இராணுவ மோதல்களை விரிவுபடுத்தி இருக்கிறது. அதே நேரத்தில் 2 தரப்பினருக்கும் உதவுகின்ற
நாடுகளையும் இந்த போருக்குள்ள சிக்க வைத்திருக்கிறது. மத்திய கிழக்கு நாடுகள் போரில் சிக்கி சீரழிந்து சின்னாபின்னமாகிக் கொண்டிருக்கின்றன. இந்த போரில் ஈடுபட்டுள்ள நாடுகளின் இந்த வரிசை முன்னோடி இல்லாதது, ஏற்கனவே எதிர்பார்க்காதது, உலகளாவிய வரிசை ஏற்கனவே எதிர்பார்க்காதது. மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இந்த தாக்குதல் விரிவடையும் என்று யாருமே யோசிக்கவில்லை. சண்டையிலிருந்து விலகி இருந்தால் நாடுகள் பாதுகாப்பாக இருக்க முடியும் என்ற அனுமானத்தை இந்த போர் சிதைத்திருக்கிறது. ஈரான் வளைகுடா நாடுகளையும் அமெரிக்க இராணுவ தளங்களையும் அமெரிக்க இராணுவத்திற்கு தளங்களை வழங்கியதற்காக ஈரான் மற்றும் ஜோர்டானையும் அமெரிக்க மற்றும் பிரிட்டிஷ் படைகளை வழிநடத்தியதற்காக சைப்ரஸ் மற்றும் துருக்கியையும் தாக்க முடிவு செய்த பொழுது இந்த போரின் வரிசை, இந்த போரின் நோக்கம் மாறி இருக்கிறது, தெளிவாக இருக்கிறது. இரண்டாவது விஷயம், இந்த போரின் நேரடி தாக்கம் எண்ணெய் மற்றும் எரிவாயு பற்றாக்குறை, கப்பல் கட்டுப்பாடுகள், போக்குவரத்து, அதிக விலைகள், பொருளாதார மந்தநிலை, வாய்ப்புகள் இல்லாமல் போவது உலகின் பெரும்பகுதியை உலுக்கி இருக்கிறது. பொருளாதார மட்டத்தில் அல்லது உணவுப் பொருட்கள், மருந்துகள் மற்றும் வீட்டு எரிசக்தி தேவைகளில் அடிப்படை குடும்ப பாதுகாப்பு, பொருளாதாரம் சிக்கல், போரின் தாக்கங்களில் உலகளாவிய ரீதியிலே ஒவ்வொரு மனிதரும் விலை கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. ஒவ்வொரு நாடும் தன்னைத்தானே தனிமைப்படுத்திக் கொள்ள முடியாத ஒரு இறுக்கமான நிலைமையில் இந்த போர் சுற்றி வளைத்திருக்கிறது. மூன்றாவது விஷயம், ஈரான் மீதான இஸ்ரேல் அமெரிக்க போரின் காலம் என்ன, பிராந்திய ரீதியாக என்ன தாக்கங்களை தீர்மானிக்க போகிறது, நீண்ட கால போராயிருந்தா உலகளாவிய ரீதியில் என்ன பிரச்சனை ஏற்படும். வாஷிங்டன் மற்றும் டெல்-அவிவில் இருந்து வந்த ஆக்கிரமிப்பாளர்கள், அப்படித்தான் அவர்களை சொல்ல வேண்டும், விரைவான மற்றும் தீர்க்கமான வெற்றியை, குயிக்கா இந்த வெற்றி வந்துடும் என்று எதிர்பார்த்தார்கள். சில நாட்களுக்குள், ஆனால் அது நடைபெறவில்லை. சில நாட்களுக்குள் ஈரானிய தலைமையை கொன்று ஆட்சியை கவிழ்க்க முடியும் என்று அவர்கள் கருதினார்கள். ஆனால் இந்த 17 நாட்கள் இடைவிடாத தாக்குதல்களுக்கு பிறகு அதை அடைய தவறிவிட்டார்கள் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. இப்ப இஸ்ரேலும் அமெரிக்காவும் இந்த போரிலிருந்து பின்வாங்க வேண்டிய ஒரு இறுக்கமான சூழ்நிலை வந்திருக்கிறது. ஈரானும் அதன் நட்பு நாடுகளும் தாக்குதல் நடத்தியவர்களின் இராணுவ திறன்களையும் அரசியல் சகிப்பு தன்மையையும் இரத்தம் சிந்தும் ஒரு நீண்ட போரை நாடுகின்றன என்பதுதான் இப்பொழுது தெரிகிறது. மேலும் போர் நிறுத்தம் செய்ய டொனால்ட் ட்ரம்ப் சொல்றார் ஈரானுக்கு விருப்பம் இல்லை என்று. ஏனைய நாடுகள் போர் நிறுத்தம் செய்ய கட்டாயப்படுத்துகின்றன. முழு மத்திய கிழக்கையும் ஒரு அடிமைகளின் மந்தை கூட்டமாக மாற்ற முயற்சிப்பதை தற்பொழுது ஏனைய நாடுகள் யோசிக்கின்றன. இது என்ன நிலைமையில் போய் மாறப்போகிறது, இஸ்ரேலும் அமெரிக்காவும் மத்திய கிழக்கு நாடுகளை தங்கள் அடிமையாக தொடர்ந்து வைத்திருக்க முடியுமா என்கின்ற கேள்வி எழுகிறது ஈரானின் இந்த தாக்குதல் மூலம். நாலாவது விஷயம், மோதலின் சித்தாந்த அடித்தளங்கள் புவிசார் அரசியல் யதார்த்தங்களை போல மிக முக்கியமாக இருக்கின்றன. இஸ்ரேலும் அமெரிக்காவும் பிராந்தியத்தில் ஒவ்வொரு நாடுகளையும் பிடித்து 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 ஒரு கொலனித்துவ தன்மையில் அவர்கள் இருக்கிறார்கள். இது சியோனிசம் என்ன யோசிக்குதுன்னா, பூர்வீக பலஸ்தீனியர்களை வெளியேற்ற வேண்டும். இப்பொழுது பிராந்தியத்தில் உள்ள அனைவர் மீதும் மேலாதிக்க இராணுவ மற்றும் பொருளாதார ஆதிக்கத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று இந்த இஸ்ரேல் நினைக்கிறது. பிராந்தியத்தில் உள்ள பூர்வீக பலஸ்தீனியர்கள் எல்லோரையும் அந்த நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஈரானியர்களும் அவர்களது கூட்டாளிகளும் 19ஆம் நூற்றாண்டிலிருந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு மத்திய கிழக்கு நாட்டையும் பாதித்துள்ள இந்த கொலனி ஆதிக்க மனநிலை, இந்த தாக்குதல்களை சரிபார்த்து மாற்றிய வைக்க விரும்புகின்றார்கள். அது இன்றும் இராணுவ ரீதியாக ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஐந்தாவது விஷயம், இந்த போரின் தன்மை நாங்கள் ஒரு புதிய யுகத்தில், போர் யுகத்தில் நுழைந்திருக்கின்றோம் என்பதை நிரூபிக்கிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய இராணுவங்கள் தங்கள் உயர்ந்த வான் மற்றும் செயற்கைக்கோள் சொத்துக்களை பாதுகாக்க முடியாமல் தடுமாறி இருக்கின்றார்கள். ஒரு வான்வெளி தாக்குதல்கள் மூலம், இராணுவ தாக்குதல்கள் மூலம் தொழில்துறை இடங்கள், சிவிலியன் வசதிகளை அளிக்கிறார்கள் இஸ்ரேலும் அமெரிக்காவும். ஆனால் மிகவும் வரையறுக்கப்பட்ட வளங்களை வைத்துக் கொண்டு
ஈரான் தங்களுக்கு எதிரான வான்வெளி தாக்குதலின் தாக்கத்தை கடுமையாக ஏற்படுத்தி வருகின்றார்கள். தொடர்ந்து தொழில்நுட்ப மற்றும் தளவாட கண்டுபிடிப்புகளை ஈரான் உருவாக்கி இருப்பது தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருகிறது. ஈரானின் அதிநவீன ஆனால் ஒப்பீட்டளவில் மலிவான தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது மில்லியன் கணக்கான டாலர்கள் மதிப்புள்ள அமெரிக்காவால் கட்டமைக்கப்பட்ட வான் பாதுகாப்புகள் எல்லாவற்றையும் உடைத்து எரித்து விட்டது. ட்ரோன்கள் தப்பித்து போகின்றன. ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் பெட்ரியாட் மற்றும் டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் ஏரியா டிஃபென்ஸ் அல்லது தாட் போன்ற பாதுகாப்பு அமைப்புகளை ஓவர்லோட் செய்து பலவீனப்படுத்துகின்றன, இலக்குகளை அளிக்கின்றன. மேம்பட்ட அயன்டோம் தொழில்நுட்பத்தை கொண்ட இஸ்ரேலின் விரிவான சேதம் அதன் பலவீனங்களை மறைக்கிறது, ஆனால் உண்மையான சேதம் ஏற்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் சொந்த ஊடகங்களையும் குடிமக்களையும் பெரிதும் தணிக்கை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் தற்பொழுது இருக்கிறது. ஏனெனில் உள்ளே இருந்து வெளியில விஷயங்கள் வராமல் பாதுகாக்கிறது. 6வது விஷயம், ஈரான் கடந்த நூற்றாண்டில் மேற்கத்திய சியோனிச தாக்குதல்களை எதிர்க்க முயன்ற எந்த ஒரு ஆட்சியிடமிருந்தும் முக்கியமான பாடங்களை கற்றிருக்கிறது. ஆனால் இந்த போரின் முதல் நாட்களில் அலி கமைனி மற்றும் டசன் கணக்கான பிற தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். உயர் தலைமை மாற்றப்பட்டது. மேலும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் எதிராக தொடர்ந்து எதிர்த்து போராடி வருகிறது. பரவலாக்கப்பட்ட போர் முறையின் முக்கியத்துவத்தை அது தெளிவாக பார்த்திருக்கிறது. ஈரானில் இருந்து வந்த பல அலைகள் ஏவுகணைகளை இடைமறித்ததாக கட்டார் சொல்கிறது. ஆனால் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் ட்ரோன் தாக்குதல்கள் புசைராவில் உள்ள ஒரு பெரிய எண்ணெய் கிடங்கு தொழில்துறை பகுதியில் மிக பெரும் தீ விபத்துக்களை ஏற்படுத்தி இருக்கின்றன. இந்த போரில் 7000 இலக்குகளை தாக்கி 100க்கும் மேற்பட்ட கப்பல்களையும் மூழ்கடித்துள்ளதாக ட்ரம்ப் சொல்கின்றார். இராணுவ கப்பல் படையை அவை உண்மையில் அழிக்கப்பட்டு விட்டன என்று ஜனாதிபதி ட்ரம்ப் சொல்கின்றார். நாட்டின் விமானப்படை, கடற்படை போய்விட்டது, அவர்களுடைய தலைவர்கள் போய்விட்டார்கள், அவர்களின் விமான எதிர்ப்பு தொழில்நுட்பம் அளிக்கப்பட்டது என்று ட்ரம்ப் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இஸ்ரேலும் பல ஆண்டுகளுக்கு முன்பு செய்ய வேண்டியதை செய்து இருக்கின்றது என்றும் ட்ரம்ப் சொல்கின்றார். ஆனால் இப்போது இருக்கின்ற நிலைமையில் ஈரான் ட்ரம்ப் சொல்வதை காட்டிலும் மிகவும் இறுக்கமான போர் நடவடிக்கைகளை நடத்தி வருகிறது. எதிர்காலம் ஈரானுக்கானதா அல்லது மத்திய கிழக்கானதா, அமெரிக்கா இஸ்ரேலுக்கானதா என்பதை இந்த போர் தீர்மானிக்கும். மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள். உங்களுக்கு உடனுக்குடன் செய்திகள் வந்து சேரும். நன்றி நண்பர்களே.